ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்கள் குலதெய்வம். நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டை திறந்து உள்ளே போவோம். கேட்டை திறந்தாச்சு, உள்ளே போயாச்சு. நேரம் ஒரு சாமி தெரியும், அது பெருமாள் எங்களுக்கு. பாருங்கள், உள்ளே போவோம். நல்லா பெரிய கோயில் தான் இது. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் இங்கனக்குள்ளே நிறைய சாமிகள் இருக்குது. இன்னும் காட்டுறேன். இந்த லெஃப்ட் சைடில் நிறைய சாமிகள் இருக்கும். இது ஒரு சாமி, இது சொல்லலாம் நினைக்கிறேன். இது ஒரு சாமி. அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பண்டார சிவன் இருக்கும். பண்டார சிவன் சாமி பேர். அதுக்கடுத்து இது பெருமாளுங்க. இது எங்கள் குலதெய்வம் தான், பெருமாள் சாமி. அதுக்கடுத்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே இது ஒரு சாமி, பேர் எதுவும் போடலான்னு தெரியல. இது ஐயன் சாமி, ஐயப்பன் இல்லை ஐயன். இதுதான் எங்கள் குலதெய்வம் அரவன். மெயின் சாமி இதுதான் அரவன். இதுதான் எங்கள் சாமி. அதுக்கடுத்து அப்படியே பின்னாடி போய் கோயிலை சுற்றி பார்ப்போம். போனீங்கன்னா இந்த பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, காட்டும். உள்ள கிணறு இருக்குது பின்னாடி. இதுதான் கிணறு. அந்த வழி பூட்டி வச்சுருக்காங்க, அதனால் நம்மளால் உள்ளே போக முடியல. அதனால் இங்கேருந்து இப்போ காட்டுறேன். அதான் கிணறு பூட்டி வச்சுருக்காங்கன்னா போக முடியல. அப்படியே வந்தீங்கன்னா மறுபடியும் சுற்றி காட்டுறேன். அதுக்கடுத்து கோயில் பின்னாடி இருந்து காட்டுறேன். இது சாமிகளும் சேலைகள்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து காடு மாதிரி தான் இருக்குன்னா இயற்கையாக நல்லா தான் இருக்கா. உள்ள சமைக்கிற இடம், இன்னும் சமைக்கிற இடங்க. அதுக்கடுத்து இது வந்தீங்கன்னா அது என்னமோ தொட்டி மாதிரி இருக்குது. அதாங்க தொட்டி. இந்த அமைப்பில் இருக்குல்ல, தண்ணி எதுவும் இல்லை நினைக்கிறேன். போய் பார்ப்போம். தண்ணி எதுவும் இல்லைங்க, சும்மா குப்பையாக தான் கிடக்கு. இன்னொரு வாட்டி காட்டுறேன். இதான் குப்பையாக தான் கிடக்குங்க. சரி, பாய் பாய்.